வணக்கம். அகில இந்திய புண்ணிய ஸ்தலங்களில் ஒன்றாக கருதக்கூடிய ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலுக்கு ஆடி, தை மற்றும் புரட்டாசி அமாவாசை காலங்களில் பல்லாயிரக்கணக்கானோர் வருகை தந்து தம்முடன் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது வழக்கமாக இருந்து வருகிறது. ஆடி அமாவாசை மற்றும் தை அமாவாசையை விட புரட்டாசி மாதம் வரக்கூடிய மகாலய பட்சம் என்று சொல்லக்கூடிய அமாவாசையில் நாம் முன்னோர்கள் மட்டுமல்லாது மறைந்த நமது நண்பர்கள், குருமார்கள் மற்றும் வளர்ப்பு பிராணிகள் ஆகியோருக்கும் திதி கொடுத்து பிதுர் பூஜை செய்து வழிபட உகந்த காலமாக கருதப்படுகிறது. ஆவணி மாத பௌர்ணமிக்கு அடுத்த நாளிலிருந்து 15 நாட்கள் மகாலய பட்சம் அமாவாசையில் பிதுர்பட்ச காலத்தில் மேலுலகில் வாழும் தம்மோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள் ஆத்மா தன் குடும்பத்தினருக்கான பூலோகம் வருவதாக இந்துக்களின் நம்பிக்கையாக கருதப்படுகிறது. இன்று மகாலய அமாவாசையை முன்னிட்டு அதிகாலை முதலே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ராமேஸ்வரம் வருகை தந்து இங்குள்ள அக்னி தீர்த்த கடலில் புனித நீராடி தம்மோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களின் ஆத்மா சாந்திக்காக சங்கல்பம் திதி தர்ப்பணம் செய்து முன்னோர்களை பசி தீர்க்க பிண்டமிட்டு கோதானம், வஸ்திரதானம், அன்னதானம் செய்து பிதுர்கர்மா பூஜை செய்து வழிபட்டு வருகிறார்கள். பின்னர் ராமநாத சுவாமி கோவிலில் உள்ள 22 புனித தீர்த்தங்களில் நீராடி பின்பு நீண்ட வரிசையில் காத்திருந்து ராமநாத சுவாமி மற்றும் பர்வதவர்த்தினி அம்பாளை தரிசனம் செய்து வருகின்றனர். மகாலய அமாவாசையை முன்னிட்டு பக்தர்களின் பாதுகாப்பிற்காகவும் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காகவும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ் உத்தரவின் பெயரில் 733 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் இன்று தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து நூற்றுக்கணக்கான சிறப்பு பேருந்துகள் ராமேஸ்வரத்திற்கு இயக்கப்பட்டு வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.